வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் திரு கோட்டேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இந்த பட்ஜெட் கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டுச்சு. இந்த பட்ஜெட்டின் காலமாக மோடியோட நாற்காலி காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு எதிர்கட்சிகளுக்குரிய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே மோடியோட நாற்காலி சேஃபாக தான் இருக்கா? அவரோட ஆட்சி நீ 5 வருஷம் அப்படியே பயணிக்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவருக்கு? எப்படி பார்க்குறீங்க? அடுத்த 3-4 மாதத்துக்கு சேஃபாக இருக்கும். வெறும் 3-4 மாதம் தானே? ஆமாம். அது ஏன் அப்படின்னு சொல்கிறது, அது நீங்கள் இது எப்படின்னா, இந்த கம்பெனிஸ்லாம் Q3, Q4, Q2, Q1 ரிசல்ட்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரிசல்ட்டை வைத்து தான் போகும். காரணம் என்னென்னா, இது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லை, இது மைனாரிட்டி கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நிறைய பேரோட வெறுப்பையும் சம்பாரிச்சிருக்காங்க. அதில் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் பண்ணாதவங்க வெறுப்பையே சம்பாரிச்சிருக்காங்க. அந்த எண்ணிக்கையில் 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. நவீன் பட்நாயக்கும், இன்னொன்று ஆந்திராவை சேர்ந்த ஜெகன். இந்த நவீன் பட்நாயக் ஐயா அவர்களும் ஜெகன் அவர்களும் பாஜக எந்த ஒரு திட்டம், எந்த ஒரு கொள்கை, எந்த ஒரு பில்லு எடுத்துகிட்டு வந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜகவாலேயோ பாஜக கூட்டணியினால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த 2 பேர் தான். இவங்களுக்கு காங்கிரஸ்னாலேயோ இந்திய கூட்டணியினால தலைவலியோ இல்லை இன்னைக்கு அரசியல் ரொம்ப மோசமான நிலை வந்து விடவில்லை, பாஜகவினால் தான் வந்திருக்குது. இவர்கள் ஆட்சி போய் தான் இன்னைக்கு பாஜக ஆளுகிறது. அப்போ புதுசாக 2 விரோதிகளையோ இல்லை புதுசாக 2 எதிரி கட்சிகளையும் உருவாக்கிக்கணும். இது முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சிடும். அப்புறமா இவங்க 2 பேரை கூட்டணியில் வச்சிருக்கிறாங்களே, அவர்கள் அரசியலில் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கை தேர்ந்தவர்கள். அது சந்திரபாபு நாயுடு தலைவர், நிதிஷ்குமார். இது ஒரு சைடு. இப்போ தான் முக்கியமான மெயின் பிக்சர். அடுத்து மகாராஷ்டிரத்தில் தேர்தல், உத்தரப்பிரதேசில் இடைத்தேர்தல், ஜார்க்கண்டில் உங்களுக்கு தேர்தல் இருக்குது, ஹரியானாவில் தேர்தல் இருக்குது, பீகாரில் அடுத்த வருஷம் தேர்தல் வருது, டெல்லியில் ஜனவரியில் தேர்தல் வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாநிலத்துக்கு தேர்தல் வருது. ஜம்மு காஷ்மீரில் எப்படியா இருந்தாலும் ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது பேசுபொருள் வரும்போது என்ன ஆகுனா, பாஜக ஒவ்வொரு மாநிலமாக இழக்கக்கூடிய சூழல் உருவாக்கியிருக்கு. போதா குறைக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டால் மக்கள் என்ன நினைப்பாங்க, இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. பொதுவாக உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் உங்கள் கூட இருக்கும்போது அந்த பட்ஜெட்டை பாராட்டி அவங்க பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி பட்ஜெட்டை எதிர்த்து பாராட்டக்கூடிய எதிர்கட்சியினுடைய எண்ணிக்கையே அதிகமாகிட்டு இருக்கு. நேற்று வரலாம் நவீன் பட்நாயக் ஒரிசாவில் பேசியிருக்க மாட்டார், ஆனால் இப்போ பேசுவார். இப்போ ஒரிசாவில் பேசும்போது என்னென்னா, ஒரிசா பார்டர்லையுமே அது பிரதிபலிக்காரு. அப்போது நீங்கள் பீக்குக்கு போயிட்டீங்க, பீக்கில் இருந்து இனிமேல் அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அப்படி இறங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்போ மகாராஷ்டிரத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போது ஏக்நாத் ஷிண்டே அவர்களை முதலமைச்சராக, ஃபட்னாவிஸை முதலமைச்சராக, யார் முதலமைச்சர்னு ஒரு இழுபறி. இப்போது இதில் யாரையோ ஒருத்தரை முதலமைச்சராக சொல்லுவாங்க, இல்லை மகா அகாதி அப்படியே தேர்தலை சந்திக்கும். இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் பின்னாடி சொல்லணும்னு கூட அவங்க களத்தில் இருக்காங்க. ஒரு வேளை தேர்தலை நின்று முதலமைச்சர் வேட்பாளர் சரியாக சொல்லாமல் பாஜக தோத்துதுன்னு வச்சுக்கோங்க, பாராளுமன்றத்தில் தோத்தாங்க, அது திருப்பி தொடருது, மக்களோட எண்ணோட்டம் அதுவாக இருக்குமே, ஆனால் அது தொடருது அப்படின்னா, அப்போது ஏக்நாத் ஷிண்டே கூட இருக்கிற முன்னாள் எம்பிக்கள் நாங்கள் கேட்டோம், சொன்னோம், பண்ணலை, ஒன்றும் இல்லை, எதுக்கு இன்னமும் இவங்களை பற்றி நம்பணும்? அப்போ உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக ஆயிட்டு, சொந்தங்களே திருப்பி வந்துடுங்க, உறவுகளே திருப்பி இதெல்லாம் அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகள். முதல்ல குத்தியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் கூப்பிட்றேன் வரியா அப்படின் போது கூப்பிட்றது முதலமைச்சர். இங்கே நம்ம எம்பியாக இருக்கிறோம், அதுவும் போனி ஆகலை, ஏன் அங்கே போயிட்டா தான் என்ன, போனால் பிள்ளைக்கு சீட்டு வாங்கலாம், இல்லை அடுத்து மேயர் தேர்தல் வரும், இல்லை வேறு எதனா கொடுப்பாங்க, கான்ட்ராக்ட் எடுக்கலாம். நம்ம டெல்லிக்கு போய் என்ன பண்ண போகிறோம், ஜி வாழ்கன்றதுக்கு இங்கே உத்தவ் வாழ்கன்னு சொல்லிட்டு லோக்கலில் செட்டில் ஆகலாம் நினைப்பாங்களா? அதே மாதிரி சரத்பவர் கட்சியிலும் இருக்கிறாங்களா? இதில் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ போகிறதெல்லாம் சட்டமன்ற கேண்டிடேட்டு. அஜித் பவர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா? அடுத்து என்ன ஆகிடும்னா, அவங்க சரத்பவரை நோக்கி போவாங்க, அதே மாதிரி இங்கே உத்தவை நோக்கி போவாங்க. இப்போ ஆட்சி மாற்றம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க, கவுன்சிலில் இருக்கிறவங்க போயிடுவாங்க. அடுத்தது எம்பியில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னும் போது பேரம் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன செய்கிறீங்க அண்ணனுக்கு, அவர் உத்தவ இதெல்லாம் செய்கிறேன்றாரு, தம்பி கூப்பிட்றாப்புல, ஒரே நேற்று நைட்டு கூட பாலாசாஹிப் தாக்கரே கனவுல வந்தார், ஆன்மாவோட பேசினேன், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கருத்தெல்லாம் வரும். இதெல்லாம் வரும்போது ஒரு 5 டிக்கெட்டு 4 டிக்கெட்டு மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க கை. ஏன்னா 48 எம்பி இருக்கிற இடம், அதில் 30 இந்த சைடு தான் இருக்குது, மிச்சம் ஒரு 18 இருக்குது. அதில் பிஜேபியில் இருக்கிறது சீக்கிரத்தில் வரமாட்டாங்க, அது வேற. அந்த மிச்சம் இருக்கிறதுல குரூஷியலாக ஒரு 3-4 மாறிச்சுனாவே, ஷிண்டே தரப்பில் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. 3-4 பேர் மாறினாவே இவருக்கு தலைவலி யாருக்கு? ஐயா அமித்ஷாக்கு. ஐயா அமித்ஷாக்கு தலைவலி ஆரம்பித்தோன்னு அவர் மோடியோட சேர் ஷேக் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிதிஷ்,
இதோட போவாதில்ல, அவரும் எம்பி நிறைய ஜெயிச்சிருக்காருல, அங்கே தேஜஸ்வி முதலமைச்சர் ஆயிடுறாரு. என்ன ஆகும்? என்ன வேணுமோ சொல்லு, எதுக்கு அவர் வயசாகி போச்சு அது வா அப்படின்னு அவர் ஒரு 4 எம்பியை வலிக்கிறாரு. கட்சி நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டோம், நாங்கள் கட்சியெல்லாம் மாறல. தேஜஸ்வி சொன்னார், ராஜினாமா பண்ணிவிட்டு சட்டமன்றத்தில் வந்து நின்று லோக்கல் அமைச்சர் ஆகிட்டு போவீங்களா அப்படின்னா, இடி சிபிஐ ஆட்சியே கவுக்கிறதுக்கு ஸ்கெட்சு போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இடி சிபிஐ ஆட்சியில் இருந்தால் தானே அவங்க இடி சிபிஐ நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா, பழைய கேஸ் உங்களை வச்சு மிரட்டின்னு தானே இருக்கிறாங்க, வாய்தாவில் தானே போயிட்டு இருக்குது, உங்களுக்கு வந்து விடுதலை இல்லைல்ல, நாங்கள் விடுதலையே வாங்கி தரோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஆசை வார்த்தைகள் கூட்டினா, ஆசை வார்த்தைகளை கூறி பயம்புத்தி ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணி தானே நீங்கள் ஓட்டுறீங்க. அதையே திருப்பி அவங்க இந்திய கூட்டணியில் இருக்கவங்க பண்ண மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? அவ்வளோ பணம் வேணும் இல்லை இந்திய கூட்டணிக்கு? பணம் வேணும். இவங்களாம் எல்லாம் ஏழைகளா? ஊழலே பண்ணலையா? எங்கே எல்லாம் வந்து இமயமலையத்துலேருந்து அப்படியே உட்காந்து சன்னியாசிகளா? அரசியல்வாதிகள் எல்லாமே ஊழல் அப்படியே ஊறி தானே போயிருக்குது. UPA 1 UPA 2ல ஊழலே நடக்கலையா? அதை வைத்து விட்டு தான் 15 வருஷம் இவங்க மங்களம் பாடி விட்டார்கள். பாஜகவில் ஊழல் இவங்க ஊழல் எப்போ வெளில வரும்? அதுவும் வரணும் இல்லையா? அதான காலத்தின் நீதி. அப்படி பார்க்கும்போது மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து 56 விழுக்காடு, கிட்டத்தட்ட 55-57 விழுக்காடு இந்திய கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த தேர்தலை பிரித்து வைத்த காரணத்தினால, ஒரு சில குளறுபடிகள், சின்னத்தை கொடுக்காத காரணத்தினால ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ மக்களுக்கும் வெயிட்டிங், எப்போ பிஜேபியை வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணி விட்ருவாங்க. அதிகமான ஸ்டேட்ஸில் அவங்க தான் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஆந்திரா ஸ்வீப்பு, ஒரிசா ஸ்வீப்பு, அந்த காரணத்தினால உங்களுக்கு டைமென்ஷன் மாறி போச்சு. அதனால் இது வந்து பிஜேபிக்கு வந்து இனிமேல் 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே பார்க்கணும். கேரண்டி ஓகே ரைட்டு, அடுத்த 4 வருஷம் அடுத்த தேர்தல் வருதா, ஒரு மாநில தேர்தல் வரும்போதும் அந்த பொலிட்டிக்கல் இது வந்து சரி இப்படி வச்சுக்கோங்க. 2 ஸ்டேட்டு ஜெயிச்சிடுறாங்க, உத்தவ் தாக்கரே ஒரு சிஎம் ஆயிடுறாரு, இன்னொரு ஸ்டேட்லேயும் ஓரளவுக்கு வந்துடுறாங்க, டெல்லியில் திருப்பி கெஜ்ரிவால் வந்துடுறாரு. 2 பேரும் உத்தவ் தாக்கரேவும் டெல்லி கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியை கூப்பிட்டு, சந்திரபாபு நாயுடு வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டரு இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகுனா என்ன கேட்டு பார்க்கலாமா? ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னா, பொழுதுக்கும் போயிட்டு 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாயுடு வீட்டில் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிடுங்க ப்ளீஸ், பிரைம் மினிஸ்டர் ஆகிடுங்க ப்ளீஸ் அப்படின்னா, அவர் மனுஷன் தானே, யோசிப்பார். இந்த ஜெகன் வேறு அடிக்கடி போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல, நல்லா தான் இருக்குமே இது. வாஜ்பாய்க்கு அப்புறம் ஆந்திராவில் பெரிய முக்கியம் ஏதோ சில்லறையாக கொடுக்குறேன்றாங்க. கேட்டால் வேர்ல்டு பேங்க் கடன் வாங்கி தரேன், நீங்கள் ஸ்பீக்கர் பதவி கேட்டால் கொடுக்கல, அமைச்சர் பதவி கேட்டால் கொடுக்கல, அதெல்லாம் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு எடுத்தவனும் ஒத்துக்க மாட்டார். 4-5 வாட்டி பண்ணும்போது என்ன ஆகிடும்? இல்லை அதே நிதிஷ்க்கு ஒன்றுமே இல்லை, டெப்டி பிரைம் மினிஸ்டராக ஆயிருக்கலாம்ல, பார்த்தீங்களா என்ன ஆச்சு போனீங்களே அப்படின்னு அவர்கிட்ட ஒரு 4 வாரத்தை ஏதோ ஒரு விக்கெட்டு விழும். அப்போ கீழே எம்பிகள் விக்கெட்டும் விழும், மேலே இந்த தலைமையும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், ஒவ்வொரு மாநிலமாக காங்கிரஸ் கட்சி கைப்பற்றணும், அந்த இந்திய கூட்டணி கைப்பற்றணும். அப்படி இல்லை, ஒருவேளை இந்த ரிசல்ட் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பீகாரில் வந்து திருப்பி நிதிஷே சிஎம் ஆயிடுறாரு, பிஜேபிக்கு ஜெயிச்சிடுறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து திருப்பி ஏக்நாத் ஷிண்டேவே ஜெயிச்சிடறாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அப்படியே இருந்துக்கிட்டு இன்னும் 4 வருஷத்துக்கு வந்து இதே புராணத்தை பழைய பல்லவி பாடிவிட்டு ஏமாற்றிட்டாங்க, ஜனநாயக படுகொலை, மக்கள் விரோதம், இதே பேசிக்கிட்டு அப்படியே வந்து போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் 2029 அது வரலாம். அதுக்கப்புறம் மோடி அவரில் ஒரு 2 ஸ்டேட்டு 3 ஸ்டேட்டு பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னா, பிஜேபி அதுக்கப்புறம் தொட்டு பார்க்க முடியாது, அசைக்க முடியாது, ஸ்டேபிளாக செங்குத்தாக உட்காந்துரும். ரைட் சார். இப்போ ஒரு டைமென்ஷன்ஸ் இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் வந்து இப்போ மோடியோட நாட்களையே ஆட வைக்குதா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்க போதுன்னு குறிப்பிடுறீங்க. இந்த கணக்கு இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கணக்கு பாஜகவும் போட்டிருக்கோம், இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடி வந்துச்சு நம்ம நாட்களை ஆட்டம் கண்டுறோம் அப்படின்றதுனால. அதை தடுக்கிறதுக்கு இப்போ அவங்க சில குதிரை பாரத்தில் போய் இறங்கியிருப்பாங்க, ஆல்ரெடி விஷயங்களை ஓட்டிகிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ 2 மாதம் ஆயிருக்கு, இதுவரையே அவங்களால யாராலையும் எந்த எம்பியும் வாங்க முடியலன்ற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு கை கொடுக்கலையா? சப்போஸ் இந்தியா கூட்டணி முந்திரத்துக்கு முன்னாடி இவங்க முந்திக்கிட்டு இவங்க அவங்களோட ஆட்களை உருவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா களம் எப்படி மாறும்? அதாவதுங்க, இந்த கூட்டணி இருக்குல்ல, இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸு, இந்த குதிரை பேர் அரசியல் வந்து, அதாவது ஒரு மேயர் தேர்தலில் எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ்க்கு வாக்குகள் இருக்குது, ஆனால் மேயர் வந்து பிஜேபி ஆள் ஜெயிக்கிறாரு. ராஜ்யசபாலையும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இந்த வேலைகள் எல்லாம் வந்து பாஜக மற்ற கட்சிக்கு பண்ணியிருக்கு கடந்த காலத்தில். ஆனால் இப்போ பாஜகவுக்கு பண்ணுறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்து அதிக பெரும்பான்மையில் இருந்தீங்க, நீங்கள் பண்ணீங்க, இன்றைக்கி உங்களோட பெரும்பான்மையே கேள்விக்குறி. அப்போ நீங்கள் ஒரு செங்கல் அங்கேருந்து உருவீங்கன்னா அவங்களும் ஒரு செங்கல் உங்களுதுலேருந்து உருவாங்கன்னா 2 பில்டிங்கும் ஆட்டம் காணும். அப்போ பிஜேபி இஸ் ஆல்சோ வல்னரபிள். முன்னாடி பிஜேபி வல்னரபிளாக இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, பிஜேபி சும்மாவாக இருக்கும், அதுவும் ஒரு அரசியல் கட்சி தானே, அதால் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 10 பேரை தூக்க முடியாதா, இல்லை மற்ற கட்சி வலிக்க முடியாது, அந்த முயற்சியும் அவங்க செய்வாங்க. பட் என்னன்னா, அந்த முயற்சி செய்யும்போது இப்போ இடைத்தேர்தலோட ரிசல்ட் பார்த்தீங்க, 13 சட்டமன்ற இடைத்தேர்தலில்
10 இடம் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஒன்று சுயேட்சை, மிச்சம் 2 தான் அவங்களுக்கு போகுது. அப்போ மக்களோ இல்லை கட்சிக்காரர்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மௌனம் இது போய் உட்காந்தாரு, தர்ம யுத்தம் உட்காந்தாரு. தர்ம யுத்தம் உட்காந்த பொழுது ஒரு 10-12 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்தவங்க இதுல இருந்து வந்துடுறாங்க, நம்ம ரிசார்ட்ல இருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஏன் எடுத்தாங்க அந்த நிலைப்பாடு? மக்களோட அழுத்தம். மக்கள் வந்து பாவம் ஓபிஎஸ், அவருக்கு வந்து அவர் தான் இருந்திருக்கணும், அவரை வந்து ஏதோ ஏமாத்திட்டாங்க, அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி வேவும் ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயம் இருந்தது. அப்போ அரசியல்வாதிகள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இந்த மக்களோட அந்த அனுதாபம் இருக்கு, நம்ம அதோட போயிடுவோம், நம்ம அதை மீறி எதிர்த்து பண்ணோன்னா நமக்கு ஓட்டு வரலன்னா நம்மளோட அரசியல் வந்து ஃபியூச்சரில் பாதிக்கப்படும்ன்றதுனால தான் போகிறாங்க. இவங்களே தான் ரெசார்ட்டுக்கு போனாங்க, இவங்களே தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து ஒருத்தர் பிச்சுக்கிட்டு வந்து தர்ம யுத்தம் பண்ணும்போது இவங்களும் பிச்சுக்கிட்டு வராங்க. அப்போது மக்கள் அதனால தான் சொல்கிறேன், இந்த இடைத்தேர்தலோட ரிசல்ட்டும் பொது தேர்தலோட ரிசல்ட் முக்கியம். இப்போ அந்த பொது தேர்தல் ரிசல்ட் வந்து ஒருவேளை பிஜேபிக்கு ஒரு மோசமான தீர்ப்பு கொடுக்குது, தோல்வியை கொடுக்குதுன்னா இந்த கட்சி மாறுறதை பற்றி அது தள்ளி போட்டுருவாங்க, இல்லை காங்கிரஸ்க்கு போய் சேர்றதை விரும்புவாங்க. இல்லை பிஜேபியை ஜெயிக்குது அப்படின்னா அப்போ காங்கிரஸ்லேருந்து வந்து இங்கே சேர்ந்துருவாங்க. 4 வருஷம் இருக்குது, 4.5 வருஷம் இருக்குது, நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறது, எதிர்கட்சியாக இருந்து பணம்லாம் வேறு நிறைய செலவு பண்ணிட்டோம், போய் அவங்க கூட சேர்ந்துட்டு ஏதோ டெண்டரு கான்ட்ராக்டரு ராமா கோவிந்தான் அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறுறதும் சூழ்நிலை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவுகள் தான் இந்த அரசியலை வந்து தீர்மானிக்கும். இந்த அடுத்த ஒரு 6 மாதம் இந்த மாநில தேர்தல் முடிவு வந்து மோடி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முறை பாஜக வெளிப்படையாக தன்னோட அந்த குதிரை வேறு அரசியல் ஈடுபட முடியாது, அவங்களுக்கு சில நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்தது நீங்கள் சொன்ன மாநில தேர்தல் தான் அவரோட நாட்களை முடிவு பண்ண போகுது அப்படின்னா, மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா டைமென்ஷன்ஸ் இப்போவே வந்து கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவுக்கும் ரிப்போர்ட்ஸ் போயிருக்கும் கிரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமித்ஷா வந்து விரைவில் அங்கே பயணப்பட்டு போய் எல்லாத்தையும் சரி பண்ண போனார், பிரச்சனையை சரி பண்ண போனார். பட் முடியலன்ற அளவு ரொம்ப பெரிய அளவில் முட்டிட்டு இருக்காங்க. அஜித் பவர் ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது, அவர் உள்ள வரே ஆர்எஸ்எஸ் விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ரெண்டாவது திரும்ப நான் தான் ஏக்நாத் ஷிண்டே தான் நான் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவரோட நெருக்கடி ஒரு பக்கம் இருக்குது. பட் இந்த பக்கம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்போ உண்மையாக மகாராஷ்டிரா டைமென்ஷன்ஸ் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க மாதிரி இப்போ இருக்குது. இது இப்படி தான் நகரமா அல்லது பாஜக ஏன் கேட்குறேன், இப்போ இந்த பட்ஜெட்டில் மகாராஷ்டிரா ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை, வழக்கமாக அவங்க செஞ்சு அந்த கைப்பற்றுவாங்க. மகாராஷ்டிரா பெருசாக கண்டுக்காத மாதிரியே இருக்குது. எப்படி இந்த அரசியல் நகரம்னு பார்க்கலாம். மக்களோட அனுதாபம் கிட்டத்தட்ட உத்தவ் தாக்கரேக்கு சாதகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எதை எதிர்த்து அடிச்சுதுன்னா, மோடி அவர்கள் தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பாப்புலர் கேண்டிடேட். மோடி அவர்களை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது மோடி அவர்களோட ஒரு சிந்தனையால் தான் உத்தவ் தாக்கரேக்கு இந்த நிலைமை அப்படின்னும் போது மகாராஷ்டிரத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க. அதே மாதிரி சரத்பவார் ஒரு மூத்த அரசியல் தலைவர். சரத்பவாரோட கட்சியையே பிரித்து உடச்சி அந்த கட்சி அவருக்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டு சரத்பவாருக்கும் மக்கள் வாக்களித்துறாங்க. அப்போ பாராளுமன்றத்தில் இந்த 2 பேர் ஜெயிச்சு ஒன்றும் பெருசாக மாற போகிறதில்ல, மகாராஷ்டிரா அரசியல் மாற போகிறது இல்லைன்ற சூழல்லையுமே இந்த 2 பெரிய கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து அங்கே ரிவைவ் ஆகும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியராக இருக்குது. இன்ஃபேக்ட் அதில் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. சிஎம் கேண்டிடேட் உத்தவ் தாக்கரே, அவங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் யார், உத்தவ் தாக்கரே. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதெல்லாமே வந்து சுமூகமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் உள்ள பிரச்சனைகள் இருக்கும், அது என்னன்றது போக போக வரும். எல்லாமே 100% கிளியராக போயிடும் நம்ம சொல்ல முடியாது. பட் அதோட இதை கம்பேர் பண்ணிக்கும் போது இங்கே பிரச்சனை ஜாஸ்தி. ஏக்நாத் ஷிண்டே என்ன நினைப்பார், இப்போ நான் தானே சிஎம், என்னால் தானே இங்கே ஆட்சி நடக்குது, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்ல, அப்புறம் ஃபட்னாவிஸ் சிஎம் கேண்டிடேட்னா அப்போ நான் எதுக்கு பிரிச்சுன்னு வந்தேன், அப்போ எனக்கு உண்டானது கொடுங்க, என்னால் வந்து 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய தன்மைப்படுத்தவர் தான் ஷிண்டே. ஃபட்னாவிஸ் என்ன கேட்பார்னா, ஆட்சி மாறணும், இருக்கணும், டெம்பரரி சொல்லி தானே என்ன அமைதியாக்குனீங்க, நான் எந்த விதத்தில் கம்மியாயிட்டேன், ஷிண்டேன்ற ஒரு ஆள் பூரா எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் அரசியலில் இருக்கிறேன், சொந்தமாக வந்து இப்போ குஜராத்தில் நீங்கள் எப்படி சிஎம்மாக இருந்து வந்தீங்களோ அந்த மாதிரி தானே இவ்வளோ பெரிய ஸ்டேட்டுக்கு நான் இருந்தேன், ஆர்எஸ்எஸ் என்ன பேக் பண்ணுது, என்ன போய் இப்போ நீங்கள் நட்டாத்தில் விடுறீங்க, கை கழுவும்போது ஃபட்னாவிஸை அவ்வளோ லூஸில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று ஃபட்னாவிஸை ஆர்எஸ்எஸ் இல்லை பிஜேபியில் இருக்கிற மற்றவங்க இன்னும் தீவிரமாக தள்ளுவாங்க. அப்போ யாரையோ ஒருத்தரை வந்து காவு கொடுக்கணும். இதில் யாரை காவு கொடுத்தாலும் பிரச்சனை பிஜேபிக்கு தான். அப்போ அந்த விஷயங்கள் நடக்கும்போது, அந்த சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது சட்டமன்ற சீட்டு பிரிக்கிறதே இன்னும் பிரச்சனையாகும். அப்போ உள்ளடி வேலை பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ இந்த உள்ளடி வேலை எந்த கட்சியில் அதிகமாக நடக்குதோ அந்த கட்சி தோக்கும், உள்ளடி வேலை எந்த கட்சியில் கம்மியாக நடக்குதோ அந்த கட்சிக்கு ஜெயிக்கிறது வாய்ப்பு. முதல்ல அனுதாபம், 2வது உள்ளடி வேலை. இப்போ இந்த 2 பிரச்சனையுமே பிஜேபிக்கு எதிராக இருக்குது. 3வது நீங்கள் சொன்ன அந்த விஷயம், பட்ஜெட்டில் மகாராஷ்டிரன்ற பேர் இல்லை, மகாராஷ்டிரத்துக்கு திட்டம் வரல, மகாராஷ்டிரத்துக்கு போதிய விஷயம் வரலன்னும் போது 3 கட்சிகள்
காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே. இது இல்லாமல் அகிலேஷ் யாதவ் வேறு என்ன சொல்கிறார், ஹலோ நானும் கூட்டணியில் இருக்கிறேன், நானும் வந்து நிற்பேன் அப்படின்றாரு. அதாவது இவ்வளோ பெரிய உத்தரப்பிரதேசத்தில் இல்லாத சீட்டுகளுக்கு இல்லை, நானும் அங்கே போய் நிற்பேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆட்டத்தில் என்னை சேர்த்துக்கங்க, 1-2 சீட்டு கொடுத்தா கூட போதும், நானும் வரேன், நானும் ஒரு 4 கேள்வி பிஜேபி கேட்குறேன், மகாராஷ்டிரத்தில் ஆட்சி அங்கே காலி பண்ணாதான் அடுத்து மற்ற மாநிலத்தில் ஆட்சி ஆட முடியுன்ற அந்த இடத்துக்கு அகிலேஷ் போகிறாங்க. அப்போ என்னன்னா இந்தியா கூட்டணி மேபி ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ், ஸ்டாலின் கூட போய் அங்கே இருக்கிற தமிழர்கள் ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணலாம், மம்தா பானர்ஜி கூட போய் பிரச்சாரம் பண்ணலாம் இந்திய கூட்டணி உத்தவ் தாக்கரேக்காக. அப்போ ஒட்டு மொத்தமாக போய் உத்தவ்னு பண்ணும்போது பிரம்மாண்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா பிஜேபியால் ஒன்றுமே பண்ண முடியாது. சார், இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, குறுக்கீடு கேள்வி என்னன்னா, இப்போ உத்தவுக்கு ஒரு ஆதரவு அலை இருக்குன்னு சொன்னீங்க. பட் உத்தவ் வந்து லோக்சபாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 சீட்ஸ் நின்னார், 9 தான் ஜெயிச்சார். பெரிய லாஸ். அவர் தான் காங்கிரஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, சரத்பவார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, இவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் கம்மியாக இருந்துச்சு. அங்கே ஷிண்டே 7 ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும் எப்படி மக்களுக்கு அவருக்கான ஆதரவு அலை வந்து மக்கள்கிட்ட அந்த வீசுதுன்னு சொல்லி எப்படி? அதாவதுங்க, அந்த மொத்த பர்மிட்டேஷனை நீங்கள் பார்க்கணும். காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே நின்ன இடத்துல உத்தவ் தாக்கரேவும் ஷிண்டேவும் ஈக்குவலாக இருக்காங்க. அதாவது உத்தவ் தாக்கரே, அதாவது ரூரல் சரத்பவாரோட இடத்துல வந்து அஜித் பவார் கேண்டிடேட் போடுறாரு. அஜித் பவாரோட சரத்பவார் பார்க்கும், சரத்பவாரோட கிராஃப் மேலே இருக்குது. காங்கிரஸ் வந்து அவுட்டர் மகாராஷ்டிரத்தில் நிற்கிறாங்க, ரூரல் பாக்கெட்ஸ் நிற்கும் போது சரத்பவாரோட கூட்டணியும் காங்கிரஸும் ஹெல்ப் பண்ணிக்குது, அங்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் உத்தவ் தாக்கரேவா சேனாவா, எது ஒரிஜினல் சேனா? பிஜேபி இந்துத்துவா பேசுது, அந்த இந்துத்துவா பேசுறது கூட ஏக்நாத் ஷிண்டே தான் இருக்காரு, உத்தவ் தாக்கரே இல்லைன்னும் போது அந்த கோர் இந்துத்துவா ஓட்டில் ஒரு சில பல டவுட். அப்போ அந்த மாதிரி டவுட்டு, அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால தான் அவருக்கு பெரிய வாக்குகள் வரல. ஆனால் இந்த தேர்தல் வந்து இது வந்து இந்துத்துவாக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க, இது மகாராஷ்டிரத்துக்கு உண்டான தேர்தல். ஜெய் பவானி தான் இங்கே சப்ஜெக்ட், ஜெய் ஸ்ரீராம் இல்லை. அப்போ ஜெய் பவானின்னும் போது திருப்பி உத்தவ் தாக்கரே அதை சொல்லும்போது அது வந்து முன்னிறுத்தப்படும். அப்போ அவருக்கு வந்து போன முறை வந்த வாக்குகளை விட இந்த வரை கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, மகாராஷ்டிரத்தில் நீங்கள் தேர்தலை பிரித்து வச்சிங்க, அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல், இப்போ தான் பிஜேபி நிறைய செலவுலாம் பண்ணியிருப்பாங்க, திருப்பி மறுபடியும் செலவு பண்ணுறதுன்றது கஷ்டம். ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் கூட பாஜக கிட்ட இல்லாத பணம் இல்லைங்க, பணம் ஒண்டி தான் முடிவு பண்ணணும். அப்போ இந்த நாட்டை வந்து அதானி அம்பானி தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க, அவங்கள ஆள விடுறது இல்லையா, ஆட்சியை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அது மூலியமா தான் ஆள முடியும். அதனால ஆமாம், டைரெக்டாக வரமாட்டாங்க, அதனால பணமே எல்லாத்தையும் செய்து விடாது. அதனால வந்து உத்தவ் தாக்கரேக்கு அங்கே இருக்க நண்பர்கள் சொல்லக்கூடியது உத்தவுக்கு ஆதரவான சூழ்நிலை தான் இருக்குன்ற மாதிரி தான் பேசுகிறேன். பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார், மிக்க நன்றி. நன்றி.